பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆசீர்வாதத்திற்கான அநேக வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், கேட்கிறோம். அவைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றும், நாம் எதிலும் எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும் என்றும், நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட வேண்டும், நன்மையாக முடிய வேண்டும் என்றும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். அதற்காக நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறோம், வேண்டுகிறோம். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்கிறோமா? ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ஏன் எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார்கள்? எதனால் அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது? அவர்களுடைய கைகள் எப்படி திடப்படுத்தப்படுகின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? நாம் விரும்புகிறது நமக்கு கிடைப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, யோசபாத்துக்கு எல்லோரும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. எப்படி என்றால், கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததால் அவனுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறும் போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து எகிப்தியர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது. இதனால் தான் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூத கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசபாத்தின் வெற்றிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் காரணத்தை தெரிந்து கொண்ட நாமும் கர்த்தரை தேடி, அவர் வழிகளை நாடி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, உண்மையாய், உத்தமமாய், சுத்த இருதயத்தோடு, அவருக்கு பிரியமாய், அவரோடு கூட வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். அப்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அவர் நமக்கு கொடுத்ததை, அதாவது வேலையை, வியாபாரத்தை, தொழிலை, விவசாயத்தை திடப்படுத்தி பெருக செய்து, வர்த்திக்க செய்து, மீதம் எடுக்க வைத்து, அநேகரை நம்மை தேடி வரச் செய்து, பரிசுகளையும் வெகுமதிகளையும் நமக்கு தேவையான யாவையும் கொடுக்க செய்து, நம்மையும் இத்தகைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களிலும் எங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் ஆகியவை பலப்படும்படியாக, பெருகும்படியாக எங்களுடைய கைகளை திடப்படுத்த வேண்டும் என்றும், நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும், உம்மை விசுவாசிப்பதிலும், உம்மை நாடி தேடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதிலும், உமக்கு பிரியமாய், சாட்சியாய், கீழ்ப்படிந்து வாழவும், நாங்கள் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் குறைவு உள்ளவர்களாய் வாழாமல் எல்லாவற்றிலும் நிறைவு உள்ளவர்களாய், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.